ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் பெருஞ்சித்திரனார் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். அவரை பற்றின குறிப்புகள் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. தமிழாசிரியர் நூலாசிரியர் குறிப்பில் இருக்கும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த குறிப்பை படிச்சுட்டு இந்த கொஷின் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆழிப்பெருக்கிலும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கொய்யாக்கனி என்று நூலை எழுதியவர் யார் எனக் கண்டறிக. பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது? சேலம். தனித்தமிழ் இயக்க மறவர் என்ற அடைமொழியை பெற்றவர் பெருஞ்சித்திரனார். நால்வகை கவிகளையும் பாட வல்லவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு என்று அழைக்கப்பட்டவர் பெருஞ்சித்திரனார். உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இயல் பெயரை தேர்ந்தெடு. இதழ் பெயரை தேர்ந்தெடு. தமிழ்ச்சிட்டு. தமிழ் படித்தால் எது பெருகும்? அறம் பெருகும். இவருடைய காலம் 10/3/1933 to 11/6/1995. சிறப்பு பெயர் பாவலரேறு, தனித்தமிழ் மறவர், தமிழ் தேசியத்தின் தந்தை. பெருஞ்சித்திரனாரின் பெற்றோர் பெயர் என்ன? துரைசுவாமி குஞ்சம்மாள். இவர் நடத்திய கையெழுத்து ஏட்டின் பெயர் என்ன? அருணமணி என்ற மலர்க்காடு. தென்மொழி என்ற இதழை நடத்திய ஆண்டு 1959. உலகத் தமிழ் கழகம் என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு அல்லது ஏற்படுத்திய ஆண்டு அப்படின்னா 1981. இதில் இவர் பொதுச் செயலாளர். இது வந்து திருச்சியில் தொடங்கினார். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.